Hi friends, வணக்கம் and welcome back. Royal Enfield Hunter 2025 மாடல் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ட்ரிப்பர் நேவிகேஷன் இப்போ டிஃபால்ட்டாக வருது. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புது கலர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. பேக்கில் ஷாக் அப்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன் ஆகிருக்கு. டைப் சி சார்ஜிங் போர்ட் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. 1,80,000 2,15,000 வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸே வந்துருக்குங்க. ஸோ நீங்களும் இந்த ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் வாங்கினா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வண்டியோட சாவி, மெயின் கீ ஆஸ் வெல் ஸ்பேர் கீ ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட் பிராண்டிங் இருக்குது. சின்ஸ் 1901 நல்லா யூனிக்காக பண்ணியிருக்காங்க டிசைன் லாங்குவேஜ். புது அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஃபுல்லாமே எல்இடி செட்டப்பில் வந்து மாற்றிருக்காங்க. லோ பீம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து க்ளோ ஆகும். அண்ட் ஹை பீம் போடும்போது வந்து கீழே வந்து ரெண்டுமே சேர்த்து க்ளோ ஆகும். நான் இப்போ ஹை பீம் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணியிருக்கேன். நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் ராயல் என்ஃபீல்டோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஆர்னு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலஜன் டைப்பில் நல்ல கிளாசிக்கான லுக் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 350cc இருக்குங்க. ஸோ சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் ஆயில் கூல்டு இருக்குது. எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்திருக்கு. முக்கியமாக பவர் 20.2 bhp பவரும் 27 Nm நார்மல் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இந்த இன்ஜின் வருது. ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் பிராண்டிங் இருக்குது. கிக் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு இங்கே கிடையாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், முன்னாடி 150 இருந்துச்சு, இப்போ 160 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்பீட் பிரேக்கரில் பயப்படாமல் எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் சொல்லலாம். அண்ட் சிங்கிள் ஹார்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல குரோம் ட்ரீட்மெண்ட்டோட வந்துருந்துங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்ஸ் ஃபுல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் வந்துருக்கு. 41 mm கொடுத்துருக்காங்க. வந்து இந்த ஐகானிக் அந்த ஹண்டருக்கான லுக் வந்து இங்கே ரப்பரைஸ்ட் ஃபினிஷிங்கில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 300 mm வந்து டியூவல் ஃப்ளோட்டிங் காலிபர்ஸ் டிஸ்க் பிரேக் வந்திருக்கு. ஏபிஎஸ் ஃபங்க்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 110/70 17 inch டியூப்லெஸ் டயர்ஸே வந்து உங்களுக்கு இப்போ வண்டியோட அலாய்வில்ஸ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் போல் நல்லா மேசிவாக இருக்குது டிசைன்ஸு. வண்டியோட மட்கட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைபர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து 181 kgs இருக்குது. ஸோ வந்து லோ வெயிட்னால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் இதுதான் வந்து லோயஸ்ட் வெயிட். அதனால் நிறைய போர்ஷன் வந்து ஃபைபர் ஃபினிஷிங்கில் வந்து வண்டியோட டேங்க் பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. க்ரோம் ஃபினிஷிங்கில் நல்லாவே வந்திருக்கு. E20 பெட்ரோல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புது பெயிண்டிங் ஸ்கீம்ஸ் பிளாக் வித் ரெட் கலரு. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு நம்ம கிட்ட இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் ட்ரை கலர் கூட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சீட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க. ரைடர் கொஞ்சம் டவுனாகவும் பில்லியன் ரைடர்ஸ்க்கு கொஞ்சம் அப் ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் பிராண்டிங் வந்திருக்கு. முக்கியமாக உங்களுக்கு கிராப் ரைல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்போர்ட்டியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பிட் அப்பாக இருக்குது. நல்லா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் பக்காவாக ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லோயஸ்ட் ஹைட்டுங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 790 mm வந்து உங்களுக்கு சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க கிரவுண்டில் இருந்து. ஸோ ஷார்ட்டான ஒரு ஆளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் வந்து பக்காவாக மேட்ச் ஆகும். அதனால தான் இந்த வண்டி வந்து இன்னமும் சக்ஸஸாக வந்து ஓடிட்டு இருக்கு. பிரேக்கிங் லீவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் லாங்குவேஜ் இருக்கு. ரைடர் பார்த்தீங்கன்னா ஃபுட் பெக்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்ட் பிராண்டிங் ரப்பரைஸ்ட் குஷனிங் பண்ணியிருக்காங்க. பில்லியன் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து டிசைன் லாங்குவேஜ் மாற்றிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கால் வைக்கும் போது உங்களுக்கு சேஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைலன்ஸ் எல்லாம் அடிப்படாமல் இருக்கிறதுக்கும் வந்திருக்கு. அனதர் ஹைலைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் வந்துருக்கு. ஸோ அது போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் வந்துருக்கு. ஸோ உள்ளார வந்து கொடுத்துருக்காங்க. மழை வந்தாலும் தண்ணி படாமல் இருக்கிற ஒரு லாக் மாதிரி வந்து சின்ன எலமெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இப்போ ஆன் பண்ணலாங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி டிஜிட்டல் அண்ட் ஆனலாகும் வந்துருக்கு. மேலே வந்து ஸ்பீடோமீட்டர் ஃபுல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. கீழே டிஜிட்டல் யூனிட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ ஃபியூல் வார்னிங், ஃபியூல் லெவல் பார்த்துக்கலாம். கியர் எந்த கியரில் இருக்குது தெரியும். டைம் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப் எல்லாமே வந்து மாறும். பாருங்க, ஓடோமீட்டர் ட்ரிப் ஏ ட்ரிப் பி மாறுது. ஸ்பீட் ஓடோமீட்டர் வந்துடும். ராயல் என்ஃபீல்ட் பிராண்டிங் கீழே மற்ற வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இப்போ ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்து இந்த ட்ரிப்பர் நேவிகேஷனும் வந்துருக்கு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியாக இருக்குது. கால்ஸ் வந்தாலும் நம்ம இங்கே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே கொடுக்கறது நல்ல விஷயம். வண்டியோட ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரப்பரைஸ்ட் குஷனிங் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹை பீம், லோ பீம், ஃபாஸ்ட் ஸ்விட்ச்க்கு ஒரே இன்டெகிரேட்டான பட்டன்ஸ் வந்துருக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்சஸ் அண்ட் சவுண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டாக இருக்குன்ட்டு. அண்ட் நல்ல ஒரு வைடரான வந்து ஒரு
ஹேண்டில் பார் இருக்குது. ஃபுல்லாக பிளாக் கலர்லேயே வந்துருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இக்னிஷனுக்கான ஸ்விட்ச், கில் ஸ்விட்சாகவும் வந்து அது ஒர்க் ஆகும். ஹசார் லேம்ப்கான ஸ்விட்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. 2025 மாடலில் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் ஷாக் அப்டேஸ் வந்து கொஞ்சம் வந்து டியூன் ஆகிருக்கு. ஸோ 6 ஸ்பீட் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்து உங்களுக்கு பேக்கில் ஷாக் அப்டேஸ் வந்துருக்கு. ஃபுல்லாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் உங்களுக்கு 270 mm வந்து டிஸ்பிளேக்கு வந்திருக்கு. இது சிங்கிள் பிஸ்டன் ஃப்ளோட்டிங் கேலிபர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஃபங்க்ஷனும் வந்து உண்டுங்க. ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். அது ஸ்விங் ஆர்மில் பாருங்கள் நல்லா ஹெவியாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியரில் 140/70 17 inch டியூப்லெஸ் டயர்ஸே வந்துருக்கு. ராயல் என்ஃபீல்ட் பிராண்டிங், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கரும் வந்து உங்களுக்கு அலைவல்ஸில் மாறுது. வண்டியோட ரியர் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லைட் வந்து எல்இடி செட்டப்பில் பழைய மாடல் மாதிரி தான் இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹாலஜன் டைப்பில் நல்லா கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்ஸ்க்கான லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்பில் நல்லா பக்காவாக இருக்குது. கீழே ஒரு ரிஃப்ளெக்டரும் வந்து அழகாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே வந்து நல்லா வந்து அட்ராக்ஷனாக இருக்குது இந்த ரியர் டிசைன். ராயல் என்ஃபீல்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் மாடலில் இருந்து டாப் பண்ணிருக்கும். இந்த சாரி கார்டு டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபீடடாக வந்து அப்படி கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் அதை கட் பண்ணாங்க. இது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி ரியரில் உங்களுக்கு ஃபுட் பெக்ஸ் வேணும்னா அது மட்டும் அக்சசரிஸில் போடுற மாதிரி இருக்கும். இது ஸ்விங்காம் வந்துடும். அண்ட் செயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேக்கடாக இருக்குது. ஸோ ஒரு சிட்டி ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அனதர் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் அண்ட் மெயின் ஸ்டாண்டும் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்து கொடுக்குறது நல்ல விஷயம். வண்டியோட டேங்க் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு அழகாக மாற்றிருக்காங்க. வேற இது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் இந்த இடத்துல மாற்றிருக்காங்க. மறுபடியோட இன்ஜின் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு பிராண்டிங் இருக்குது. கியர் லிவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லிவர் ஸ்போர்ட்டியாக தான் வந்துருக்குங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். 160 mm வந்து கொடுத்துருக்காங்க. 10 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இதோட ஃப்ரண்ட் மிரர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் இருக்குது. மற்றபடி இந்த லிவர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலர்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் பைப் வந்து நல்லா லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண்டர் மாடலோட யூனிக் ஃபீச்சர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைலன்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து முடிச்சிருப்பாங்க. அதே போல் இது அப்ரைட்டாக இருக்கும், நல்லா ஸ்போர்ட்டியாக ஸ்டைலிஷாக இருக்கும். மேட் பிளாக் பெயிண்டிங் ஸ்கீமில் இந்த இடத்துல ஒரு கிராஷ் கார்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. மற்றபடி வண்டியோட ரியர் டிஸ்க் பிரேக்கான ஆயில் போர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 2025 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்டேட்டோட வருது. முக்கியமாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ் 1,80,000 2,15,000 முடிஞ்சிருதுங்க. அதேபோல் உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட், அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச், எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், ரியலில் ஷாக் அப்ஜஸ்ட் மாற்றிருக்காங்க. அந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரைடர்ஸாக இருந்தாலும் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் கார் அண்ட் பைக் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.